எல்லாருக்கும் வணக்கம். தங்க மாமி சமையல் வந்து மாமி பேசுறேன் நான். இன்னைக்கு ஒரு எளிமையான வடை ஒன்று பண்ண போறோம். இலை வடை. அந்த காலத்துல செஞ்சதுதான், எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்ததுதான். இதுக்கு ரொம்ப அதிக சாமான்கள்லாம் தேவையில்லை. வீட்டில் இருக்கிறத பொருளை வச்சு பண்ணிக்கலாம். இந்த வெய்ய காலத்துல நமக்கு ரொம்ப செஞ்சு வச்சுட்டோன்னா நமக்கு அப்புறம் பனிக்காலம் மழை காலத்துக்கு அது சுலபமா இருக்கும். நமக்கு சாப்பாட்டுக்கு அது கை கொடுக்கும். இப்போ நம்ம வந்து அதை இலவடா நம்ம எப்படி செய்ய போறோங்கிறத பார்க்கலாம். இப்போ அதுக்கு முதல்ல தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம். பச்சரிசி 1 கப்பு, பச்சை மிளகாய், பெருங்காயம், ஓமம், உப்பு, நல்லெண்ணெய், இது மட்டும்தான் இதுக்கு தேவை. பச்சரிசி நீங்க முதல் நாள் காலையிலேயே ஊற வச்சிடலாம். அது நல்லா 3-4 மணி நேரம் ஊறின பிற்பாடு இந்த பச்சை அரிசியிலேயே இந்த 3 பச்சை மிளகாய், 1 துண்டு பெருங்காயம், இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு நிதானமா போட்டுக்கோங்க. அப்புறம் வேணும்னா கூட நம்ம போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நைஸா அரைச்சிடணும். நைஸா அரைச்சிட்டு இந்த மாவை நீங்க மூடி வச்சிருங்க. இந்த மாவு புளிக்கணும். அடுத்த நாள் தான் இந்த மாவை எடுத்து நம்ம இலவடம் பண்ண போறோம். அதனால முதல் நாளே இந்த மாவெல்லாம் நீங்க ரெடி பண்ணி வச்சிருங்க. இப்ப நான் அது நேற்றுக்கு காலையிலேயே ஊற வச்சு பச்சை மிளகாய், பெருங்காயம், உப்பு எல்லாம் போட்டு அரைச்சு மூடி வச்ச மாவு. இதை நைஸா நான் அரைச்சு நேற்றுக்கே வச்சுட்டேன். இதை இப்ப இந்த மாவை நான் எடுத்திருக்கேன். இப்ப இது மாவை எப்படி வடான் தயாரிக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்ப இந்த மாவுல வந்து ஓமம் போடுறேன் 2 ஸ்பூன். அந்த காலத்துல ஓமம் தான் போட்டு பழக்கம். அதனால நான் வந்து ஓமம் வந்து குட்டி ஸ்பூன்ல 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது இலையில ஒட்டாம நமக்கு வரணுங்கிறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் நான் நல்லெண்ணெய் ஊத்துறேன். இதுக்கு இப்ப இவ்வளவுதான். இதுக்கு மேல இனிமே ஒன்றும் தேவையில்லை. இதை வந்து இப்ப நான் கரைச்சுக்கிறேன். நீங்களும் இது மாதிரி மாவை ரெடி பண்ண கரைச்சிட்டு மாவு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். ஸ்பூன்ல ஊத்தினா இப்படி எழுதுற மாதிரி, அந்த காலத்துல எழுதுறதுன்னு சொல்லுவா மெல்லிசா, அது வந்து விடற மாதிரி நம்ம அந்த பதத்துக்கு கரைச்சுக்கணும். இங்க பாருங்க, இத அருந்து போகாம இங்க பாருங்க ஊத்தினா அப்படியே வருது பாருங்க. இதுதான் இலவடை நம்ம எழுதுறதுக்கு உண்டான மாவு. இப்ப இந்த மாவு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இந்த இலவடா மாவு ரெடியா இருக்கு. இப்ப இந்த இலவடா நம்ம எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். நான் வந்து குக்கர் எடுத்திருக்கேன். குக்கர்ல நான் கொஞ்சமா தண்ணி ஊத்துறேன். ஏன்னா ஸ்டாண்டு தான் வைக்க போறேன். ரொம்ப ஊத்தல, கொஞ்சமா ஊத்திருக்கேன். இது இலையில ஊத்துறதுனால அதுக்கு இலவடான்னு கூட பேர் வந்திருக்கலாம். அந்த காலத்துல இது மாதிரி ஸ்டாண்ட் எல்லாம் கிடையாது. இப்ப ஸ்டாண்டு விற்கிறது, அதுல இது மாதிரி தட்டெல்லாம் விற்கிறது. அப்ப சும்மா சாதாரணமா இலையில இட்லி பானையில வச்சுதான் எடுப்போம். இப்ப ஸ்டாண்டு எல்லாம் கிடைக்கிறது. நீங்க அது மாதிரி இந்த ஸ்டாண்டை வாங்கிக்கலாம். இது மாதிரி ஒரு வெள்ளை துணி வச்சு நான் இலையெல்லாம் சுத்தமா தொடச்சு கிளீன் பண்ணியிருக்கேன். இப்ப இதை நம்ம எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்படி கொஞ்சமா மாவு எடுத்துட்டு நம்ம தோசைக்கு எப்படி எழுதுறோம் அதே மாதிரிதான். எவ்வளவு பெருசு வேணுமோ நம்ம எழுதிக்கலாம். இது பெரிய தட்டா இருக்கு, பெருசாவும் வச்சுக்கலாம். இல்ல குட்டியா வேணும்னா குட்டியா வச்சுக்கலாம். இந்த மாதிரிதான். இதை வந்து இப்படி நம்ம ஸ்டாண்ட்ல வைக்கிறோம். இது ஒன்றும் அவசரமே இல்லை. நம்ம பொறுமையா நம்ம மெதுவா பண்ணிக்கலாம். மாவு நைஸா இருக்கிறதுனால நமக்கு நல்லா அழகா மெல்லிசா எழுதுறதுக்கு வரும். இது ரொம்ப சுலபமானது. இது இப்படியே தூக்கி குக்கர்ல வைக்கிறோம். இது இப்படியே ஸ்டாண்டோட தூக்கி
இதுக்குள்ள வைக்கிறோம். அவ்வளவுதான். இது 2 நிமிஷத்துக்கு தான் இந்த வேலையே. குக்கரை இப்ப மூடிடுறேன். இதுக்கு வெயிட் எல்லாம் போட தேவையில்லை. இதை வச்சு இப்ப மூடியாச்சு. இப்போ 2 நிமிஷத்துக்கு உடனே வெந்து போயிடும். இப்ப பார்க்கலாம். இப்ப இது 2 நிமிஷத்துல வெந்து போச்சு. இப்ப இந்த ஸ்டாண்டை நான் வந்து எடுத்துடுறேன். இது 1 நிமிஷம் ஆறட்டும். ஒண்ணுன்னா நம்ம உரிச்சு எடுத்துடலாம். இப்ப இது ஆறிச்சு, இதை நம்ம எடுக்கலாம். ஒண்ணு கூட வந்து விரியாது, குடையாது. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம ஊத்தி எடுத்து போட்டுடலாம். இது அந்த காலத்துல எடுக்கும் போதே எல்லாரும் சாப்பிட்டுருவா. அத வந்து எங்களுக்கு எல்லாம் இப்படி சுருட்டி கொடுப்பா சாப்பிட. இங்க பாருங்க, இப்படி வந்து இத வந்து சுருட்டு இந்த மாதிரி சுருட்டி சாப்பிடறதுக்கு குழந்தைங்க எல்லாருக்குமே கொடுப்பா. இது மாதிரி சாப்பிடலாம். ஆசையா இருக்கு, இருக்கட்டும், பரவாயில்ல. நீங்க எல்லாம் உங்களெல்லாம் வச்சுட்டு நான் சாப்பிட முடியாது. அதனால இந்த பாருங்க, இது மாதிரி சாப்பிடுறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும். நீங்க வயிறு ரொம்ப சாப்பிடலாம். இது அவ்வளவு, இதை காய கூட விட மாட்டா. சில பேர் அப்படியே இதை சாப்பிட்டுருவாங்க. இதோட ஓம வாசனை, நல்லெண்ணெய் வாசனை. மறுபடியும் நம்ம இந்த இலையிலேயே ஊத்திக்கலாம், வேற இலை போடணுங்கிறது இல்லை. இப்ப நான் இந்த மாவை இதுல ஊத்தி வேக வைக்கிறேன். இப்ப நான் மறுபடியும் இதை ஊத்திருக்கேன். இதை குக்கர்ல நான் வைக்கிறேன். என்ன மாவு இருக்குன்னா கவலைப்பட வேண்டாம், நேரம் இல்லைன்னு. நேரம் மாவு தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம தினம் நேரம் கிடைக்கும் போது கூட அடுத்த நாள் கூட நம்ம இதை ஊத்தி எடுத்துக்கலாம். இப்ப இந்த இலவடம் இலையில சூப்பரா எழுதியாச்சு. இது சும்மா ஒரு டம்ளர் போட்டா கூட நிறைய காணும். இது வந்து ஒரு இடு எடுக்கிறதுக்குள்ளேயே இன்னொரு இடு பாதி காஞ்சிரும், மெல்லிசா இருக்கிறதுனால. இது வந்து ரொம்ப நேரம் நம்ம வெயில் எல்லாம் போடணுங்கிறதுல இப்படி செஞ்சு வீட்டுல நிழல்ல போட்டு வச்சுட்டு வெயில் வரும்போது நமக்கு நேரம் கிடைக்கும் போது கூட ஒரு 1/2 மணி நேரம் நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இங்க பாருங்க, இதை நான் ஏற்கனவே நேற்றுக்கு போட்டது. இதெல்லாம் கலகலன்னு காஞ்சி போயிடும். நீங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த வெயில் காலத்துல இந்த மாவு முதல் நாளே ரெடி பண்ணி வச்சு நீங்க வீட்டுல ஒரு தடவை இந்த இலவடம் செஞ்சு பாருங்க. கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தங்கம்மாவின் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த நல்ல ரெசிபியோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.